Okay, students, good morning to you all. Right. So today, basic physics நம்ம inertia and friction அப்படினு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? Right. So the mechanicsல inertia and friction. So both are very important for our physiotherapy field because inertia and friction இது ரெண்டையுமே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். சரிங்களா? ரைட். இப்போ inertia அப்படின்றது நம்ம வந்து என்னன்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? ரைட். inertia அப்படின்னா இதுக்கு வந்து புக்ல வந்து கொடுத்திருக்க டெஃபினிஷன் வந்து என்ன தெரியுமா? resistance of a body to any change in its state of rest or motion. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கும்போதோ இல்லாட்டி ரெஸ்ட்டில் வந்து இருக்கும்போதோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிப்பாட்டுறதுக்கோ இல்லாட்டி மூவ் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவை. சரியா? ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ். ரைட். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனர்ஷியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட் ஆர் ரெஸ்ட் இதில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ரைட். இப்போ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன அடிஷ்னல் ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்ம டீனா கார்டினர் புக்கில் வந்து போட்டிருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு குட்ஸ் யார்டில் வந்து இருக்கிற ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து இருக்கிற வந்து அந்த ட்ரக்கில் இருக்கிற வந்து ஒருத்தர் திடீர்னு போய் அது எங்கேயாவது வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும்போது அப்படியே ஒரு ஜர்க்கிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜர்க்கிங் மூமெண்ட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் போடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூமெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே. ரைட். ஸோ இப்போ இந்த இனர்ஷியாவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸோட வந்து ஃபஸ்ட்டு லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து த லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ரைட். சரிங்களா? இந்த லா ஆஃப் இனர்ஷியாவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயோமெக்கானிக்ஸ் வந்து படிக்கும்போது அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். த இனர்ஷியா நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ஃபீல்டில் எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு பேஷண்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக் பண்ணும்போது இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்களா இல்லை வந்து மூமெண்ட்டில் வந்து இருக்கிறாங்களா. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ வாக் பண்ணி போயிட்டே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடனே ஸ்டாப் பண்ணும்போது ஒரு எனர்ஜியை வந்து அவங்க பாடி வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து கிரியேட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன மூமெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இது வந்து நார்மல். சப்போஸ் இது அப்நார்மல் அப்படின்னீங்கன்னா அந்த பேஷண்ட்டால் வந்து எனர்ஜி கிரியேட் பண்ணி மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த இனர்ஷியல் லா வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகும். அதே நேரத்தில் அவங்களோட கோஆர்டினேஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன் அண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம அந்த மாதிரி இதுலலாம். ரைட். ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பியில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. ரைட். ஸோ இந்த எக்ஸசைஸ் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனர்ஷியான்றது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் கம் டு த ஃப்ரிக்ஷன். ரைட். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு. ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உராய்வு இல்லாமல் எந்த ஒரு மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் லைன் டெஃபினேஷன் மாதிரி என்ன போட்டுருக்கோம் அப்படின்னா a force which oppose motion when one surface slides upon the another. ரைட். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேய்க்கும் போது இல்லாட்டி ஸ்லைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுகிற வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து விசை இல்லாட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. பட் இருந்தாலும் தான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே தரையில நம்ம நிற்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ தரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதத்துக்கும் இடையில வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா?
ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து இருக்குது சரிங்களா. அதனால நம்ம வந்து ஸ்டேபிளாக நம்ம வந்து நிற்க முடியுது. ரைட், இது என்ன டைப் ஆஃப் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைனமிக் ஃப்ரிக்ஷன். வாட் இஸ் டைனமிக் ஃப்ரிக்ஷன்? ஸ்டாட்டிக்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ வந்து டைனமிக்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் இன் மூவிங் ஆப்ஜெக்ட். சரி, ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து யாரு? we are சரிங்களா. ரைட், ஹியூமன் தான் சரிங்களா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக்ல இருந்து டைனமிக்ல வந்து நம்ம வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், இந்த டைனமிக் வந்து ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம கிளினிக்கில் தான் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் வந்து கொடுக்குறோம் சரிங்களா. ரைட், வாக்கிங் பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து வாக்கிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறோம். ரைட், ஸோ இப்போ வந்து வாக்கிங் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட்டோடைய வந்து லோயர் லிம்புக்கும் கிரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கணுமா ஆர் டிக்ரீஸ்டாக வந்து இருக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும் சரிங்களா. ரைட், பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கிறவங்கள நடக்க வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் சரிங்களா. ரைட், அதனால தான் நம்ம கிளினிக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் செட்டப்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஃப்ளோர் மேட் வந்து போட்டுறாங்க, இல்லாட்டி ரப்பர் மேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க, இது உட்டன் வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரீசன் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து we have to increase the friction with the patients சரிங்களா. அதுக்காக தான் நம்ம சரிங்களா. ஸோ கிளினிக் செட்டப்ல இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ரைட், ஓகே, நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் எய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ரச்சஸ், வாக்கிங் ஸ்டிக்ஸ், இல்லாட்டி வாக்கிங் ஃப்ரேம், இந்த மாதிரி நிறையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட், இப்போ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் புஷ்ன்னு சொல்லி ரப்பர் ஃபெரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா வந்து ஃப்ரிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேஷண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஸ்டேபிளாக அவங்களால நிற்க முடியும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வயசான பேஷண்ட்ஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்கிறவங்க, இல்லாட்டி பேராப்ளிஜியா வந்து இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு கிரச்சை வச்சு நம்ம வந்து நடக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தரைக்கும் அந்த ரப்பர் ஃபெரியலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அப்படின்னு தான் அவங்க வந்து ஊண்டிட்டு அடுத்த லிம்பை எடுத்து வந்து அவங்களால மூவ் பண்ண முடியும் சரிங்களா. இது நீங்கள் எக்ஸசைஸ் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் வந்து கெயிட் பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவோம் சரிங்களா. 2.8, 3.8, 4.8 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷேடோ வாக்கிங் இதில் நம்ம நிறைய வந்து டீச் பண்ணுவோம். ஸோ இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த க்ரச்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த வாக்கிங் எய்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் நம்ம ஃப்ரிக்ஷன் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து இதில் வந்து நெட்டில் வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன டைப் ஆஃப் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழுக்கிக்கிட்டே போகிற மாதிரி வந்து இருக்குது சரிங்களா, சறுக்கிக்கிட்டே வந்து போகிற மாதிரி வந்து இருக்கிறது. ரைட், நம்ம வந்து சில எக்யூப்மெண்ட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்லைடிங் எக்யூப்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. நிறைய பேர் வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அப்படி காலம் மடக்கி தட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடிங் சரிங்களா. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்லைடிங் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரோலர் வந்து இருக்கும் சரிங்களா. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் டைப்பில் வந்து வரும். ஆனால் நம்ம வந்து சொல்கிற வந்து ஆப்ஜெக்டில் இந்த ஸ்லைடிங் வந்து ஃப்ரிக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்டில் வந்து இருக்கிற சர்ஃபேஸ் மட்டும்தான் சரிங்களா. சர்ஃபேஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து வேற இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் சரிங்களா. ஜாயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீ ஜென்ரல்லாம் வந்து பயோமெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டியோகைனடிக் மூவ்மெண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்லைடிங் ஆகும் சரிங்களா. ரைட், இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ வந்து 3rd இயர் 4th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்.
நம்ம ஃபிசியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்லாம் நடக்கும். ஸோ அப்போ அங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக வந்து இருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து மூட்டில் தேய்மானம் வந்து வராது. சரிங்களா? இதே எக்யூப்மெண்ட்டில் ஸ்லைடிங் வந்து நல்லா வந்து இருந்துச்சுன்னா அதுக்காக தான் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட் ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. அதுக்கடுத்து ரோலிங் வந்து ஸ்லைடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறது தான். சின்ன காரில் யூஸ் பண்ணுறது வந்து டயர் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ரோலிங் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டயருக்கும் ரோடுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தான் வந்து அந்த கார் இல்லாட்டி பஸ் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற வந்து ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து போகும். சரிங்களா? பிரேக் பிடிக்கும்போது வந்து வண்டி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும். ரைட். இப்போ வந்து இவ்வளோ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பப்பெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எப்பப்பெல்லாம் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பேஷண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கணும். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அவங்க வந்து வேகமாக வந்து நடக்கிறாங்க, ஃபாஸ்ட் வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஆனால் ஸ்டேபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய வந்து ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஓகே. திஸ் இஸ் அபவுட் த இனர்ஷியா அண்ட் த ஃப்ரிக்ஷன். இது நம்ம வந்து கிளினிக்கல் சைடு நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கோம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அதை நான் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். சரிங்களா? ஓகே. ரைட். தேங்க்யூ வெரி மச்.